This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிகேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல பீச் சைடு கொடுக்குற மாதிரி நிலக்கடலை செய்யலாம், எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய கப்பு நிறைய நிலக்கடலை எடுத்து நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வைக்காமல் நீங்கள் அப்படியே பண்ணனாலும் பண்ணலாம். ஊற வச்சோன்னா சீக்கிரம் வந்துடும், இன்னெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 hours ஊற வச்சா போதும். வறுக்காத கடலை வாங்கிக்கோங்க. சிலர் வந்து எப்படின்னு தெரியாமல் வறுத்த கடலை வாங்கிடுவாங்க. இது வறுக்காத பச்சை நிலக்கடலைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வேகும் போது ஈஸியாக வெந்துடும். இல்லைனா கூட 2 விசில் வைக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பீனட்டை வந்து நல்லா வந்து நிலக்கடலையை வேக வச்சாச்சு. அது வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நமக்கு தேவையானதை காய்கறி எல்லாம் துருவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இதில் 1/2 தக்காளி போதும். அதுமாரி 1/2 சின்ன வெங்காயம் போதும். கேரட் வந்து 1.5 கேரட் போதும். இதில் மாங்காயில் ஒரு 1/2 மாங்காய் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா செவி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேரட்டை திருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லை அப்படின்றவங்க வந்து முந்தின நாளே பீனட் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் துருவி ஃப்ரிட்ஜில் கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ கூட துருவி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டாலுமே மறுநாள் எடுத்து பாயில் பண்ண பீனட்டில் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். ஒரு சிலருக்கு வந்து கேரட் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து தக்காளி பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து திரை வச்சு போட்டுக்கோங்க. மாங்காய் எடுத்துருக்கோம். அடுத்து இந்த மாங்காவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து நமக்கு ஃபுல்லாக தேவைப்படாது. அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோളം மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாங்காய் போதும். இதை மட்டும் நம்ம குட்டி 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 பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு மாங்காவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து கட் பண்ண சங்கடமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நல்லா தொளிச்சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 minutesல வேலை முடிஞ்சிடும். பார்த்தீங்களா, 2 minutesல சரச்சரன்னு திருவி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஒரு ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஆனியனே வந்து நம்ம நல்லா தோலியை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபைபர் பார்த்திங்களா, ஒரு ஆனியன் அளவுக்கு கட் பண்ணி தொலி உரிச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம சாலடுக்கோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் போடும்போது இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இதுலையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரொம்ப குட்டியாக வெட்டி போட்டுக்கோங்க. அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது வந்து வாயில் கடிப்படாமல் இருக்கும். இந்த அளவுக்கு குட்டியாக வெட்டிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 மட்டுமே போதும். இப்படி 1/2 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கா, இந்த மாதிரி இருக்கணும். உள்ளே இருக்கிற சீட் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு தேவையில்லை. அதை மட்டும் வெளியே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சீடு எடுத்துகிட்டு மேலே உள்ள தொழில் இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டுமே வந்து இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேலே உள்ளதும் வேண்டாம், இதையும் எடுத்துருவோம்.
ஒரு தக்காளி சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க, தக்காளி டேஸ்ட் பிடிச்சவங்க 1 சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாஃப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தோதோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, நம்ம வீட்டில் செய்கிறதுனால நமக்கு இதில் எந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ, எந்த ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சோல மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது பிடிக்காதவங்க வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்க சாப்பிட்டுக்கிறதுக்காக கொஞ்சோல மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை எல்லாமே செய்யனாலும் செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வீட்டில் 3 பேர் சாப்பிட்டுக்கலாம். இது கூடவே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கேரட் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கடுத்து மாங்காய் நல்லா டேஸ்ட்டு, நல்லா புளிப்பு சுவையோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை வந்து சாலடாக 1 டே பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம் மார்னிங். இல்லைனா ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட நம்ம கொடுத்துக்கலாம். தக்காளி நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சோல பெப்பர். கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இருக்கணும்ல பெரியவங்களுக்கு, அதனால் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோல சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பீனட்டுக்கு மட்டும் தான் சால்ட் போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா கேட் ஆட் பண்ணிக்குவாங்க. ப்ரோபயோட்டிக் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கேட்லாம் ஆட் பண்ணலை. இவ்வளோ தான். இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் நாங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கோம் அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு சாலட் மாதிரி. நமக்கு சாலட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அது என்ன செய்யலான்றது சொல்கிறேன். ஒரு பவுலில் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற பீனட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்த்துக்குவோம். எல்லா இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது வந்து நிறைய இருக்கிறதுனால பிடிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சோல கேரட்டு, கொஞ்சோல மாங்காய், கொஞ்சோல வெங்காயம். ஏன்னா நமக்கு வந்து பீச் சைடு போனீங்கன்னா இவ்வளோ மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இதில் தக்காளி எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. இவ்வளோ தான். இது கூட வந்து லைட்டாக சில்லி பவுடர் சேர்ப்பாங்க, இல்லைனா லைட்டாக பெப்பர். இது மட்டும் போதும். இது வந்து பீச் சைடு செய்கிற பீனட். இது வந்து என்னது அப்படின்னா நம்ம ஒரு டைமுக்கு தேவையான அளவுக்கு பீனட் சாலட், அவ்வளோதான். ஆனால் பீனட் சாட் ரெடி, பீனட் சாலட் ரெடி. இதில் எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே ஹெல்த்தி தான். மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதியம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.